வெல்கம் டு Xylem NEET தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா. ஸோ எக்ஸாம் இருக்கு. ஐ ஹோப் நீங்க இது வரைக்கும் பண்ண மார்க் டெஸ்டா இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் கொஞ்சமாச்சும் OMR ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்லைன்ல நம்ம அட்டெம்ட் பண்ணும்போது இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஆர் டூயிங் ஆன் ஆஃப்லைன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சண்டே எக்ஸாமுக்கு கண்டிப்பா they will give you an OMR sheet. OMR ஷீட்ல தான் நீங்க ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணும். ஸோ அதுக்கான கொஞ்சம் ரூல்ஸ் வந்து நம்ம என்டிஏ கொடுத்துருக்காங்க. we will go through step by step and தயவு செஞ்சு do not make any mistakes in the paper. ஏன்னா this is it guys. ஓகே, எல்லாமே நீங்க வந்து 2 வருஷமா 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசியில let's not break it at the end. Okay, so at least OMR sheet வந்து neat and clean ஆ எப்படி எழுதுறது, எப்படி fill பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Okay, so how to fill the OMR in OMR answer sheet. Okay, so start பண்ணலாம். Before filling, the candidate should remember one thing: the OMR sheets are evaluated by computer software. So நம்ம fill பண்றத பொறுத்து இருக்கும் and manual கிடையாது. So you can't say ஐயோ நாங்க வந்து cross போட்டிருந்தேன் அது வந்து calculated இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. It's completely detected by computer software. So we have to be very careful. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து computer software, so it will be very unbiased. Okay, so அதனால extra careful இருக்கணும். It is very sensitive, can read only properly filled black holes. So ஏதாச்சும் scratch இருக்கு, கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணல, ஓகே பாதிதா ஒரு டாட் தான் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்குன்னா சாஃப்ட்வேரால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அண்ட் கரெக்டான ஆன்சர் போடாலும் உங்களுக்கு மார்க் வராது. ரைட், ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். Now, do not tamper or scratch the OMR sheet. தயவு செஞ்சு அது எந்த அழுக்குமே படாம, okay, make sure it is clean and make sure it is tidy. Make sure you don't have any ink in the wrong places of the OMR sheet. சரியா? Only provide the required information. எக்ஸ்ட்ராவா எதுவுமே கிறுக்காதீங்க. ஓகே, no working space. நீங்க calculation எதுவா இருக்கட்டும் எதுவுமே நம்ம OMR ஆன்சர் ஷீட்ல பண்ணக்கூடாது. This is very very important. ஓகே, அடுத்து ஸ்பெசிபிக் ஸ்பேசஸ் இருக்கும். உங்களுக்கு ரோல் நம்பர் எழுதுறதுக்கா இருக்கட்டும், உங்க பேர் எழுதுறதுக்கா இருக்கட்டும், யுவர் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், எல்லாத்துக்கும் ஸ்பெசிபிக்கான ஏரியா இருக்கு. அங்க மட்டும்தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, மேக் ஷூர் இட் டசன்ட் கோ பியாண்ட். சரியா? ஸோ யூ ஹாவ் டு ஃபில் ரோல் நம்பர். உங்களுக்கு கொடுத்த ரோல் நம்பர் இருக்கும், அதை ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். டெஸ்டோட புக்லெட் நம்பர் யூ ஹாவ் டு ஃபில். ரைட், அண்ட் டு நாட் ரைட் எனிதிங் எல்ஸ் ஆன் தி OMR ஷீட். தேவையில்லாத எந்த விஷயமே எழுத வேண்டாம். ரைட், do not make any specific symbol or sign. It can lead to rejection. ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு எந்த மார்க்குமே கிடையாது. பேப்பரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, பேப்பரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, so be very 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 careful. Now candidate has a 10-digit roll number. So அது roll number என்னவோ, okay, you have to write it in numbers. அதே டைம்ல you have to correctly fill also. Okay, so பாத்தீங்களா, இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் அந்த என்டையர் சர்க்கிள் வந்து, ஓகே, நீங்க நம்ம சின்ன வயசுல கலரிங் பேஜஸ்ல பண்ணும்போது பண்ற மாதிரி கேர்ஃபுல்லா பண்ணும். இட் ஷுட் நாட் ஸ்ப்ரெட் ஈவன் அவுட் சைட். ஓகே, ஸோ பொறுமையா பண்ணுங்க, டைம் எடுத்து பண்ணுங்க. ஓகே, ஸோ யூ கேன் சி ஹியர் டெஸ்ட் புக்லெட் நம்பர் இருக்கு. அவங்க கொடுத்த நம்பரை கேர்ஃபுல்லா எழுதிட்டு அதே மாதிரி கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஒரு காலம்ல வந்து ஒன்னுதான் ஃபில் பண்ணும், பிகாஸ் தட் இஸ் அ நம்பர். 3னா தேர்ட் ஒன். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. எஸ், ஸோ வாட் எவர் இஸ் தேர் உங்க டெஸ்ட் புக்லெட்ல இருக்கிற நம்பர் அதேபடி ஆன்சர் ஷீட்ல நீங்க ஃபில் பண்ணும். ரைட், OMR ஷீட்ல கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் வந்து கர்சிவ்ல எழுதணும், இல்ல கண்டினியூஸ் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறது நீட்டா எழுதுங்க. ஓகே, மேக் ஷூர் இட் இஸ் நீட், மேக் ஷூர் இட் இஸ் லெஜிபிள். நவ தி டெஸ்ட், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்றேன். 3 hours and 20 minutes test. Okay, so it has 200 multiple choice questions. Physics, chemistry, botany and zoology இருக்கும். and அதுலயும், okay, if you see 35 questions இருக்கும் each subjectல. 1 to 35, 51 to 85, 101 to 135, 151 to 185. இது எல்லாமே section A questions. okay, இது எல்லாமே section A questions. section B questions இருக்கு, 15 questions இருக்கும் each subjectல. you see 36 to 50, 86 to 100, 136 to 50, 150 and 186 to 200. So இந்த மாதிரி நம்பர்ஸ்ல you have section A and section B ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இருக்கு. பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இதுல இந்த செக்ஷன் B ல இருக்கிற क्वेश्चंसல 15 क्वेश्चनல 10 क्वेश्चन நம்ம அட்டெண்ட் பண்ணா போதும்.
Okay, you can skip 5 questions. So there be careful. எந்த question select பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது வந்து is your choice. So select very carefully. In case நீங்க வந்து 11 questions attempt பண்ணிட்டீங்கன்னா first 10 questions ஓட answers மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. If you have attempted 13 questions out of 15, first 10 மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. Okay, so be very very careful. Yes, do not fill in more than one option. ஒரே ஆப்ஷன்ல ஆப்ஷன் A and B வந்து நீங்க fill பண்ண கூடாது. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கணும். Okay, so you should not இத fill பண்ணிட்டு ஐயோ இது வந்து question number மாதிரி நான் fill பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு cross பண்ணேன்னா you will get the entire question wrong. நீங்க கரெக்டா மார்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தப்பாயிடும். So be very careful. ஒரு ரோல வந்து ஒரே ஒரு செலக்ஷன் தான் இருக்கும், ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்லயும். So அதுக்கு ஏத்த மாதிரி you give the OMR sheet. And then signature போடணும். Okay, இங்க ஒரு declaration இருக்கும், சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்கும். declarationல you have to accept the declaration and இங்க நீங்க அழகா sign போடணும். இங்கேயும் ரொம்ப கிறுக்காதீங்க, just put your sign and let it be. Okay, and test booklet code. டெஸ்ட் புக்லெட் கோட் வந்து மேட்ச் ஆகணும். உங்க OMR ஆன்சர் ஷீட்டும் உங்க புக்லெட் கோடும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா you have to immediately go to the invigilator and tell them, okay, இது வந்து மேட்ச் ஆகல, ஸோ மேட்ச் ஆகுற மாதிரி வாங்கிக்கோங்க. ரைட், வேற ஏதாச்சும் லாங்குவேஜ்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும்தான் எடுப்பாங்க. இட் இஸ் ரிட்டன் ஹியர். அதுக்கப்புறம் there is no point in talking about it. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன, you have to give the 10-digit roll number. அதை கரெக்டா OMRல நம்பர்ஸ் போட்டு ஃபில் பண்ணும். Then candidate should ensure the booklet number has been filled, marked, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த டெஸ்ட் புக்லெட் நம்பர் போடணும். ஓகே, இது கோட் இருக்கு, கோட் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. தென் இங்க தான் நீங்க ஆன்சர்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ செக்ஷன் A பிசிக்ஸ்க்காக இங்க இருக்கு, செக்ஷன் A கெமிஸ்ட்ரி, செக்ஷன் A பாட்னி, ஜுவாலஜி. ஓகே, அண்ட் இது வந்து செக்ஷன் Bக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுங்க. ஓகே, மேக் ஷூர் யூ ஆர் நாட் கன்ஃபியூஸ்ட். லாஸ்ட்ல மொத்தமா கொஸ்டின் பேப்பர் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் 15 minutes வந்து நான் OMR ஷீட் ஃபில் பண்றேன்னு ரஷ் பண்ணிட்டீங்கன்னா யூ மைட் நாட் ஃபில் இட் ப்ராப்பர்லி, யூ மைட் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ டோன்ட் வெயிட், எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஆன்சர்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பப்பவே வந்து ஃபில் பண்ணிட்டே போங்க. ஓகே, அண்ட் எப்பவுமே கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டே இருங்க, கரெக்டாக தான் போட்டிருக்கேனா இல்லையா அப்படின்னு. ஓகே, பி வெரி வெரி கேர்ஃபுல். ரைட், ஸோ இங்க வந்து தம் இம்ப்ரெஷன் போடணும், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே இங்க வந்து ஃபில் பண்ணணும். கெட் தி இன்விஜிலேட்டர்ஸ் சைன். ஓகே, அவங்க வந்து போட்டுவாங்க. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. திஸ் இஸ் அ சாம்பிள் காப்பி. ஓகே, ஸோ உங்களுடைய OMR ஷீட் வந்து இப்படிதான் இருக்கும். யூ வில் ஹேவ் டு ஆன்சர் ஹியர். அழகா ஆன்சர் பண்ணுங்க, ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க. ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து டெஸ்ட் புக்லெட் கிடைச்ச உடனே அது இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட்ல 5-10 minutes வந்து உட்காந்து அது தயவு செஞ்சு படிங்க. நான் சொன்னதா இருந்தாலும் ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ரீட் எவ்ரிதிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா அங்க இருக்கிற இன்விஜிலேட்டர்ஸ் கிட்ட கேளுங்க. ஓகே, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட், ஸோ திஸ் இஸ் ஹவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி. ஸோ ப்ளீஸ் read the instructions before you start the paper. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் அழகா ஃபில் பண்ணுங்க. இங்க என்ன இன்கரெக்ட் என்ன கரெக்ட்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் ஷூர் யூ டூ இட் ப்ராப்பர்லி. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல போய் டோன்ட் மேக் சிலி மிஸ்டேக்ஸ், அது மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல் கிளியர். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணும், காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. லாஸ்ட் மினிட் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்க மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த காமெண்ட் செக்ஷன். ஆர் அங்க உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு பி ஓப்பன், ஆஸ்க் த இன்விஜிலேட்டர், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா.